ஆனால் இந்த மிஷின் எதுக்காகனா இந்த மிஷின் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து டீகார்பன் கார்பன் க்ளீனிங்னு சொல்லுவாங்க. க்ளீனிங் பார்த்தீங்கன்னா எட்டில் வந்து பார்த்தோம்னா கார்பன் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகி நிற்கும். சொல்கிறது இன்ஜின் வைப்ரேஷன் மைலேஜ் வரதுக்காக வந்து எல்லாமே வந்து பார்ப்போம். அந்த மிஷின் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டோம்னா அதில் இருக்க வெட்டு வால்வு எல்லாமே வந்து பார்த்தோம்னா கார்பன் வந்து அடைச்சிருக்கும். இந்த ஒரு ஹீல்ஸ் ஏறுறோம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறுறோம் அப்படின்னா வண்டி வந்து அடங்கி எழுந்து போகிற மாதிரியே இருக்கும், அடங்குற மாதிரியே இருக்கும். அதை வந்து டோட்டலாக வந்து ஹெட்டில் வந்து கேஸ்கெட்டில் வந்து கார்பன் ஃபுல்லாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணி தரணும். இன்ஜினை வந்து பிரிக்காமல் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரணும் லைஃப். இந்த கார்பன் அடைச்சிருந்துச்சுனாக்கா அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான இந்த மிஷின் க்ளீன் பண்ணி எனக்கு 3லேருந்து 5 கிலோ மைலேஜ் வரும். அப்படியா? ஆவரேஜாக வந்து 13 போயிட்டுருக்கு ஷிஃப்ட்டு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்லோ படிப்படியாக வந்து 14, 15 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிக்கப்பு நார்மல் இன்ஜின் நாய்ஸு எல்லாமே வந்து ட்ராப் ஆகும். எல்லாமே ட்ராப் ஆகி நீட்டாக இருக்கும். இன்ஜின் வேலை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து செய்ய வராது. இந்த இது யூஸ் பண்ணுனாக்கா யூஸ் பண்ணோம்னா அந்த எடுத்தோடனே 8 பாயில் ஆகிடுச்சு, 8 கழட்டணும், வால்வு சவுண்ட் வருது, அது வருதுன்னு. இந்த கார்பன் ஃபைபர் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுறதுனால வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து சவுண்டு வரும். இப்போ வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கான ஓஸ் மிஷினில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்குள்ளவே இருக்குது. ஆட்டோமேட்டிக் எல்லாமே அதில் அந்த டைமிங் வந்து செக் பண்ணி விட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டு டைமிங் செட் பண்ணி இந்த ஓஸை வந்து நம்ம உள்ளே விட்டோம்னா இந்த போட்டுருக்கோம் பாருங்கள், இன்லெட் ஓஸ் வைக்கணும். ஆல்ரெடி இன்லெட் ஓஸ் வந்து உள்ளே விட்டு அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் ஹெட்டில் போய்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சைலன்ஸோட வெளியே சைலன்ஸ்லேருந்து பிளாக் ஸ்மோக் இருந்துச்சுனாக்கா சைலன்ஸ்லேருந்து வெளியே வரும். புகை எல்லாமே வந்து கார்பன் எல்லாமே அடித்து எல்லாம் வெளியே போகும். ஓட்டமாக பார்த்தீங்கன்னா அடங்கி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பண்ணிட்டு ஊட்டி பார்த்தோன்னா இன்ஜின் ஸ்மூத்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுறது. முன்னாடியே கொஞ்சம் இருக்கிறதுனால இப்போ அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த கார்பன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த காரை டீட்டெயில்ஸ் வந்து இப்போ அண்ணா சொன்னாங்க. இந்த மிஷின் எதுக்காகனாக்கா கார்பன் வந்து ஜாஸ்தியாக காரில் அடைச்சிருந்துச்சுனாக்கா இன்ஜின் ப்ராப்ளம், இந்த மெக்கானிக் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது காரில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த கஸ்டமர் வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா கார் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு செலவும் இருக்காது, சின்ன சின்ன செலவுகள் தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் நீங்களும் உங்கள் காரில் கார்பன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைலன்சர் வச்சு செக் பண்ணிட்டு, இல்லையா மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து செக் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே.